புதிய சக்தி பேசும் தாசர் கணித்தருளுமே உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் கணித்தருளுமே ஆதிசபையில் நடந்த அற்புதங்களை ஆதிசபையில் நடந்த அற்புதங்களை இன்று இச்சபையிலே நடக்க அருள் புரியுமே இன்று இச்சபையிலே நடக்க அருள் புரியுமே சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை இன்றே சபையிலுள்ள தாசர் மேலே ஈந்திடுவீரே இன்றே சபையிலுள்ள தாசர் மேலே ஈந்திடுவீரே அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் சபையில் பிரத்யட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம் சபையில் பிரத்யட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம் சுத்தர் கூட்டம் சபை கூடி ஐக்கியமாகவே சுத்தர் கூட்டம் சபை கூடி ஐக்கியமாகவே பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம் பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம் ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம் தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம் கரை திரைகள் குறைகள் ஒன்றும் எம்மில்லாதே கரை திரைகள் குறைகள் ஒன்றும் எம்மில்லாதே சபையை முற்றம் சுத்திகரித்து ஆசீர்வதிப்பேன் நாதா சபையை முற்றம் சுத்திகரித்து ஆசீர்வதிப்பேன் புதிய தூது சபையிலிருந்து வெளிப்படுத்தவே சபையிலிருந்து வெளிப்படுத்தவே உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் கணித்தருளுமே உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் கணித்தருளுமே ஆதிசபையில் நடந்த அற்புதங்களை ஆதிசபையில் நடந்த அற்புதங்களை இன்று இச்சபையிலே நடக்க அருள் புரியுமே இன்று இச்சபையிலே நடக்க அருள் புரியுமே சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை இன்றே சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே இன்றே சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் சபையில் பிரத்யட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம் சபையில் பிரத்யட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம் சுத்தர் கூட்டம் சபையில் கூடி ஐக்கியமாகவே சுத்தர் கூட்டம் சபையில் கூடி ஐக்கியமாகவே பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம் பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம் ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம் தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம் ஆதிசபையில் நடந்த அற்புதங்களே ஆதிசபையில் நடந்த அற்புதங்களே இன்று இச்சபையிலே நடக்க அருள் புரியுமே இன்று இச்சபையிலே நடக்க அருள் புரியுமே சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை இன்றே சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே இன்றே சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் சபையில் பிரத்யட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம் சபையில் பிரத்யட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம் சுத்தர் கூட்டம் சபை கூடி ஐக்கியமாகவே சுத்தர் கூட்டம் சபை கூடி
ஐக்கியமாகவே பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம். பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம். ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம். தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம். புதிய தூது சபையில் என்று வெளிப்படுத்தவே, புதிய தூது சபையில் என்று வெளிப்படுத்தவே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் கடித்தருளுமே. உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் கடித்தருளுமே. ஆதி சபையில் நடந்த அற்புதங்களே, ஆதி சபையில் நடந்த அற்புதங்களே, இன்று இச்சபையிலே நடக்க அருள் புரியுமே. இன்று இச்சபையிலே நடக்க அருள் புரியுமே. சபை குடும்பத்துள்ள வல்ல கிருபை வரங்களை, சபை குடும்பத்துள்ள வல்ல கிருபை வரங்களை, இன்று சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே. இன்று சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே. அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் சபையில் பிரத்தியட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம். சபையில் பிரத்தியட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம். சுத்த கூட்டம் சபையின் கூடி ஐக்கியமாகவே, சுத்த கூட்டம் சபையின் கூடி ஐக்கியமாகவே, பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம். பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம். ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம். தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம். கரை திரைகள் குறைகள் ஒன்றும் மேன்மேலாதே, கரை திரைகள் குறைகள் ஒன்றும் மேன்மேலாதே, சபையை மற்றும் சுத்திகரித்து ஆசீர்வதிப்பேன். நாதா சபை மற்றும் சுத்திகரித்து ஆசீர்வதிப்பேன். மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடென்று, மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடென்று, உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம். தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். பரிசுத்த ஓய்வு நாளுக்காக சோத்ரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். பிரைஸ் தி லார்ட். சோத்ரம் 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 சோத்ரம். நம்மத்தில் திருத்துவ தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர்கள் நம்ம ஸ்தோத்திர பலியை பார்க்கிறார்கள். அப்படினால எல்லாரும் உற்சாகமாக அந்த அவருக்கு நன்றி செலுத்தி வரவேற்று அவருக்கு வெல்கம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோடா 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 சோடம் 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 சோதரம் 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 சோதரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோதர 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 சோதரம் 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 சோதரம். இன்றைய நாள் ஓய்வு நாள், ஆனாலும் மனமகிழ்ச்சியினால் நம்ம ஆராதிக்க மனமகிழ்ச்சியோடு இந்த கூட்டத்தை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் மனமகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க கிருபை தர முடியாது. மனமகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோடா 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 சோடம் 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 சோதரம் 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 சோதரம். இன்றைய நாள் கர்த்தருக்கு பயப்பட பெரியோரையும் சிறியோரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாள் மனமகிழ்ச்சியினால் அநேக ஆசீர்வாதங்களோடு தேவன் வந்திருக்கிறார். சிறியோர் பெரியோர் எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருக்கு பயப்பட பயம் உண்டாக முடியாது. சோதரம் பண்ணுவோம். சோடா 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 சோடம்
சோத்ரம் சோதம் 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 சோதரம் சோதம் 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 சோதரம் சோதரம் சோதம் 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 சோதரம் சோதம் சோதம் சோதரம் சோதரம் சோதம் 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 சோதரம் சோதம் சோதம். நம்ம ஆராதனையில ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதித்து தரணும். பாடல் பகுதி, ஆவி நிறைவு பகுதி, தூது பகுதி, இதெல்லாம் தேவன் ஆசீர்வதித்து தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாங்க, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாங்க, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாங்க. ஆண்டவரே, பாட்டு பகுதி, தூது பகுதி, பிரசங்க பகுதி, எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தாங்க சுவாமி. ஷரபலகர பையா தியாச்சி அலகட பகஜர கட பகஜர ஆண்டவரே ரபலகர பகையா தியாச்சி அலகட பகஜர கட பகி நங்கர பகஜர கட பகஜி நங்கத்தினாம் தரபலகர பையா தியாச்சி அலகட பகஜர கட பையா தியாச்சி அலகட பகஜர கடவியா தோதரம் 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 சோதரம் சோதரம். பாடல் பகுதி, ஆவி நிறைவு பகுதியெல்லாம் ஆசீர்வதித்து தரும்படியா நல்ல வாய் தந்து சோதரம் பண்ணுவோம். Toda 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 தோரம் 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 தோரம். இந்த வார்த்தை கேட்டு ஒரு தூது நமக்கு வேணும். நம்மளோட ஆத்மா பசி ஆற்றக்கூடிய அதனால் நல்ல ஒரு தூதுகள் மூலமாக நம்மளோட ஆத்மா பலனடைய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இயேசுப்பா, நல்ல தூதுகளை கொடு ஆண்டவரே, புதிய தூதை கொடு ஆண்டவரே, புதிய வெளிப்படுத்தலை கொடு ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, வர்ற ஜனங்களுடைய இருதயங்களுக்கு ஏற்றபடி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட புதுமையாய் நீ பேச வேணும் சுவாமி. விசேஷிக்க முறையில் எங்களோடு நீ இடப்பட வேணும் ஆண்டவரே. உம்முடைய இடப்படுதலை நாங்கள் அறிய வேண்டும் ஆண்டவரே. சோதரம் 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 ஆண்டோடைய ஆண்டவரே சுவாமி அப்பா ஆண்டவரே, புதிய புதிய வெளிப்படுத்தல்கள் உண்டாகட்டும், புதிய புதிய வெளிப்படுத்தல் உண்டாகட்டும். சலபலகரவையா தியாச்சி அலகர பகஜரகர பகஜரங்கத்தினாங்கர பகஜரகரவையா சோதரம் 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 சோதரம். இதை பாருங்க, உலகத்தில் ஒரு பழமொழி, அழுத பிள்ளை தான் என்ன கிடைக்கும்? ஆகாரம் கிடைக்கும், பால் கிடைக்கும். நீங்க நல்லா ஜோம் பண்ணாதான் உங்களுக்கு தூது கிடைக்கும். நல்லா ஜோம் பண்ணுங்க. நல்ல ஆவிக்குரிய தூதே, உன்னதமான தூதே, ஆத்மாவை பலப்படுத்துகிற தூதே நமக்கு உண்டாக முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே சாமி, இந்த வார்த்தை கேட்ட மன்னா எங்களுக்கு வேண்டுமே, இந்த வார்த்தை கேட்ட ஆத்ம பசி எங்கள் தீர வேண்டுமே சுவாமி. புதிய தூதுனால் எங்களுடைய இருதயத்தை நிரப்பு ஆண்டவரே, புதிய புதிய வெளிப்படுத்தினாங்க நிரப்பு ஆண்டவரே. திரைபல பலகரமங்கியா தியாச்சி அலகட பகுஜிரகரமா தியாச்சி அலகட பகஜரகட பகஜி ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோடு பேச வேணுமே, புதிய ஆத்மாக்களோடு பேச வேணுமே ஆண்டவரே, பின்மாற்றக்காரங்களோடு பேச வேணுமே ஆண்டவரே, நல்ல விசுவாசிகளோடு பேசணுமே, பிள்ளைகளோடு பேசணுமே, வாலிபர்களோடு பேசணுமே, ஊழியக்காரா எங்களோடு பேச வேணுமே ஆண்டவரே. திரபலகர உய்யா தியாச்சி அலகட பகஜினங்கர பகஜனங்க திலமானகர பகஜனம் சோதரம் சோதரம் சோதரம். புதிய தூது சபையிலிருந்து வெளிப்படுத்தவே, புதிய தூது சபையிலிருந்து வெளிப்படுத்தவே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் களித்தருளுமே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் களித்தருளுமே. புதிய தூது சபையிலிருந்து வெளிப்படுத்தவே, புதிய தூது சபையிலிருந்து வெளிப்படுத்தவே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் களித்தருளுமே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் களித்தருளுமே. புதிய தூது சபையிலிருந்து வெளிப்படுத்தவே, புதிய தூது சபையிலிருந்து வெளிப்படுத்தவே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் களித்தருளுமே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் களித்தருளுமே. புதிய தூது சபையிலிருந்து வெளிப்படுத்தவே, புதிய தூது சபையிலிருந்து வெளிப்படுத்தவே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் களித்தருளுமே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் களித்தருளுமே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் களித்தருளுமே. சோதரம் 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 சோதரம். நல்ல சோதரம் பண்ணுங்க. சோதரம் 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 சோதரம்.
இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்தின் மன்னாவினால் அவர்கள் புசித்தார்கள். அதுபோல இந்த காலை வேளையில தேவன் நமக்கு புதிய தூது தரப்போகிறார். அதனால் நம்ம போஷிக்கப்பட போகிறோம். சோதரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதா 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 சோதம் 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 சோதரம் சோதம் 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 சோதரம் சோதம் 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 சோதரம் சோதம். இன்னைக்கு பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னா, பிள்ளைகள் தினமா இருக்கு அப்படின்னா, பிள்ளைகளுடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்த, பிள்ளைகளுடைய பக்தி விருத்தியை வெளிப்படுத்த, பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்தும் போது அது நம்முடைய ஜீவித்துக்குள்ள பிரயோஜனமா இருக்க முடியாது. பிள்ளைகள் மூலமா நடக்கிற எல்லாத்தையும் அதை பொறுப்பெடுக்க முடியாது. சோதரம் பண்ணுங்க பிள்ளைகளாம், சோதரம் பண்ணுங்க. சோடா 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 சோடம் சோதம் 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 சோதரம் சோதம் 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 சோதரம் சோதம் 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 சோதம். நம்முடைய சபையில நல்ல சென்டர் பிரைஸ் வாங்கின எல்லா பிள்ளைகளுக்கு ஆசோதரம் பண்ணுவோம். சோதா 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 சோதம் 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 சோதரம் சோதரம் சோதம் சோதம் சோதம். ஆசிரியர் ஹெட்மாஸ்டருக்கு ஆசோதரம் பண்ணுவோம். சோதம் 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 சோதம். சண்டே கிளாஸ் ஊழியத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆசோதரம் பண்ணுவோம். சோதம் 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 சோதம். இன்றைய நாள் உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனையும் கத்த பொறுப்பெடுக்க முடியாது. ஆசோதரம் பண்ணுவோம். சோடா 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 சோதம் 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 சோதரம் சோதம் 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 சோதரம் 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 சோதரம். ஆண்டோடைய பரிசுத்த சமூகத்துக்காக சோதரம் பண்ணுவோம். சோதம் 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 சோதரம் 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 சோதரம். நம்முடைய ஆவிக்குரிய ஐக்கியங்களுக்காக சோதரம் பண்ணுவோம். சோதா 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 சோதம் 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 சோதனா. நம்முடைய பரிசுத்த கூடி வரவுக்கு ஆசோதரம் பண்ணுவோம். சோதா சோதா சோதம் 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 சோதரம் சோதம் 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 சோதம். நம்முடைய ஒரு மனதுக்கு ஆசோதரம் பண்ணுவோம். சோடா 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 சோதம் 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 சோதம். பிரைஸ் தி லார்ட். சோதரா சோதம் 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 சோதரம் 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 சோதரம். நமக்கு தந்த எல்லா பரிசுத்தவான்களுக்கு ஆசோதரம் பண்ணுவோம். சோதம் 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 சோதரம். பிரைஸ் தி லார்ட். சோதரா சோதரம் 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 சோதரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தடைகளை அகற்றி எல்லாரையும் சீக்கிரமாய் கொண்டு வாரும். உம்முடைய சமூகத்தை தாரும். ஆண்டவரே, நேரம் மாறி உம்மை ஆராதித்தாலும் உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். யாரும் இதை மறக்காதபடிக்கு சீக்கிரமாய் வந்து சேர உதவி செய்ய வேண்டும். பல இடங்களில் நடக்கிற சில்ட்ரன்ஸ் டே நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும், எல்லா ஆராதனைகளை ஆசீர்வதியும். இன்றைக்கு நடக்கிற விசேஷித்த கூட்டங்கள், கன்வென்ஷன்கள், நடத்திப்புக்கார் நடத்துகிறதான கூட்டங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காருவோம். பாட்டுத்தாளில் முதலாவது பாட்டு, தெலுங்கு பாட்டு.
ఇదిగో గతించిపోవచ్చున్నది లోక విషమంతయును, ఇదిగో గతించిపోవచ్చున్నది లోక విషమంతయును. మనుషుల మహిమంతయు రావణ పుష్పము వలె, మనుషుల మహిమంతయు రావణ పుష్పము వలె, నాయకులని మనసు సత్యవాక్యం వినియే, మార్పులేని వాడు యేసు సత్యవాక్యం వినియే. అర్పించెదను యేసయ్యా నా సమస్తము నీకే, అర్పించెదను యేసయ్యా నా సమస్తము నీకే. నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు, నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు. కుమ్మరి వారి హస్తములో శ్రీగంధ మంది వలె, కుమ్మరి వారి హస్తములో శ్రీగంధ మంది వలె, సిద్ధించు నీ సిద్ధమే నాలో సంపూర్ణముగా, సిద్ధించు నీ సిద్ధమే నాలో సంపూర్ణముగా. రూపించును దేవా నీలో సారూప్యము నాయందు, రూపించును దేవా నీలో సారూప్యము నాయందు. అర్పించెదను యేసయ్యా నా సమస్తము నీకే, అర్పించెదను యేసయ్యా నా సమస్తము నీకే. నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు, నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు. ఈ భూమిలో నీవు తప్ప నాకెవరు లేరుగా, ఈ భూమిలో నీవు తప్ప నాకెవరు లేరుగా. ఇహలోక ధనము కంటే నీవే నాకు ఐశ్వర్యమే, ఇహలోక ధనము కంటే నీవే నాకు ఐశ్వర్యమే. వాంఛించుచున్నది ప్రభువా నా హృదయము బహుగా, వాంఛించుచున్నది ప్రభువా నా హృదయము బహుగా. అర్పించెదను యేసయ్యా నా సమస్తము నీకే, అర్పించెదను యేసయ్యా నా సమస్తము నీకే. నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు, నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు. అరణ్యమందు నాదు ఆత్మ కృష్ణగమి ఉన్నది, అరణ్యమందు నాదు ఆత్మ కృష్ణగమి ఉన్నది. నేనప్పుడు చేరదను
చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు మెల్కీసెదెకు క్రమ ప్రకారం నిత్యయాజకుడాయిను మెల్కీసెదెకు క్రమ ప్రకారం నిత్యయాజకుడాయిను ప్రవేశించి తెరలోనికి మనవిధ మార్గదర్శిగా ప్రవేశించి తెరలోనికి మనవిధ మార్గదర్శిగా చేరును ఆపులిని నిశ్చల నిరీక్షణతో చేరును ఆపులిని నిశ్చల నిరీక్షణతో అర్పించేదం యేసయ్యా నా సమస్తము నీకే అర్పించేదం యేసయ్యా నా సమస్తము నీకే నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు ఈ భూమిలో నీవు తప్ప నాకెవరు లేరుగా ఈ భూమిలో నీవు తప్ప నాకెవరు లేరుగా ఇహలోకధనము కంటే నీవే ఐశ్వర్యమే ఇహలోకధనము కంటే నీవే ఐశ్వర్యమే వాసిస్తున్నది ప్రభువా నా హృదయము బహుగా వాసిస్తున్నది ప్రభువా నా హృదయము బహుగా అర్పించేదం యేసయ్యా నా సమస్తము నీకే అర్పించేదం యేసయ్యా నా సమస్తము నీకే నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు అర్పించేదం యేసయ్యా నా సమస్తము నీకే అర్పించేదం యేసయ్యా నా సమస్తము నీకే నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు అర్పణిస్తూ పాడుவோம் అర్పించేదం యేసయ్యా எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம் எல்லாவற்றையும் எல்லாம் இயேசுவுக்குரியது எல்லாம் నా సమస్తము నీకే నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు నీ చిత్త ప్రకారము నా సమస్తము నీకే అర్పించేదం యేసయ్యా నా సమస్తము నీకే నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు నడుపుము కడవరకు నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు
Satudankaraba Katudankala Satudankarabania Ria Satudankaraba Shabakalabakarabanயா Namantida. மனுஷர்கள் எல்லாம் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். All men they are saying so. இது என்னுடைய வாழ்க்கை. This is my life. இது என்னுடைய உடம்பு. This is my body. என் இஷ்டம். This is my wish. என் லைஃப்ல நீ தலையிடாத. Do not interfere in my life. என்னுடைய இஷ்டம் நடக்கணும். I like to my wish to happen. இதெல்லாம் தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. And these are all spoken by men. இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு சிறு கூட்டத்தார் கர்த்தரை நோக்கி அர்ப்பிச்சதன் இயேசையா என்று பாடும்பொழுது என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது இது தோல்வியின் சின்னம் அல்ல, இதுதான் வெற்றியின் சின்னம். When the situation is like this, there is a small group which says that I do not need any of my wish, I yield myself, then that is not a sign of failure, but it is a sign of victory. நான் சமஸ்தமும் நீக்கே என்றால் என் எல்லாவற்றையும் உமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே. I yield all of my things. உம்முடைய சித்தத்தின்படியே நீர் என்னை நடத்தும். Lead me according to thy will. அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு மனுஷன், சுயசித்தம் உள்ள ஒரு மனுஷன், கீழ்ப்படியாத மனுஷன், என் இஷ்டம் என் வாழ்க்கை நான் என்று சொல்லி பழகின மனுஷன், நான் அல்ல ஆண்டவரே நீர் சொல்வது நடக்கட்டும் என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டும், வெளிப்பாடு வேண்டும், தைரியம் வேண்டும். If at all a self-will man and who says for me and everything, if he has to say it is not my will, O Lord, I surrender my all, then he needs a knowledge, he needs a wisdom. எத்தனை பேருக்கு இயேசுவிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க தைரியம் உண்டு? How many of you have the boldness to yield all of your things to Jesus? ஒன்றையும் எனக்கு வேண்டாம், I need nothing of me. ஒன்றையும் எனக்கு வைக்காமல் நான் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I do not keep anything to myself, I yield everything to my Jesus. எனக்கு சில விருப்பங்கள் உண்டு. I indeed have some wishes. எனக்கு சில ஆசைகள் உண்டு. I indeed have my desires. எனக்கு சில எதிர்பார்ப்புகள் உண்டு. I have my expectations. ஆனால் அதற்கு மாறாக இயேசு என் வாழ்க்கையை பிடித்துக்கொண்டு நடத்தினாலும் பரவாயில்லை, அவர் சித்தம் நடக்கட்டும். And contrary to that, if God Jesus holds my hand and leads me, then it is okay, let it be according to his will. இந்த அளவுக்கு தைரியம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who have such boldness, lift up your hands. இந்த அளவுக்கு இயேசுவை நம்பக்கூடியவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who trust Jesus to this extent, lift up your hands. கைகளை உயர்த்தினவர்களே கவனியுங்கள். Consider all those who lift up your hands. நீங்கள் இந்த பாட்டை பாடும்போது அதில் ஒரு அர்த்தம் உண்டு. When you sing this song, there is a meaning. நீங்கள் இந்த பாட்டை பாடும்போது அதில் ஒரு அதிகாரம் உண்டு. When you sing this song, there is an authority. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பல்லவியை பாடும்போது தேவன் நம்மோடு சேர்க்கப்படுவார். When we all together sing this song, God will be joined along with us. நாமும் தேவனோடு இணைக்கப்படுவோம். And we also will be joined along with God. இந்த வாரத்தில் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக பிசாசோ நம்முடைய சுயமோ நம்மை நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும்போது அங்கே தேவன் வெளிப்படுவார், நம்மை சரியாக நடத்த போகிறார். Throughout this week when Satan interferes in our will and we have to do his will, God will interfere and he will enable us to do his will. கைகளை உயர்த்தின அதே தைரியத்தை கொண்டு கைகளை தட்டி அந்த பல்லவியை பாடுவோமா? With that boldness, as we lift up our hands, let us also clap our hands and sing this chorus. అర్పించేదన్ యేసయ్యా నా సమస్తము నీకే, అర్పించేదన్ యేసయ్యా నా సమస్తము నీకే, నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు, నీ చిత్త ప్రకారము నడుపుము కడవరకు. అర్పించేదన్ యేసయ్యా నా సమస్తము నీకే, అర్పించేదన్ యేసయ్యా నా సమస్తము నీకే. ఆమేన్. ఓ రబౌ షబకరమాని అకరమ. ఆమేన్. அவர் நடத்துவார், அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். ஓ ரபௌ షబకరమ కలమాని అలమాత. నా సమస్తము నీకే, అర్పించేదన్ యేసయ్యా எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேனப்பா, நீ நடத்துமப்பா. ரபஷபகதுடங்கரமானி அகுடா. ஓ ரபஷபகரமானா. ரபஷபகதுடங்கரமானா.
Kara Shabdinankara Nikraba Zinantri Andale Rishwankara Balsanturia Nimarama Ushama Katuda Metruzani Antoli Ambori Aswankara Tidankara Nipara Bazuri Antilankara Maushabakalankarama Nit Oria Mausabakalankatudankara Satyaria Balantude. Thank you, Lord. Stotram Yesue, Stotram Yesue, Stotram Yesue, Stotram Yesue, Stotram, Stotram Jesus. Oh Ramaushabakarabakalabakarabaniyana Mantuda. Thank you, Jesus. Stotram Yesue, Stotram Yesue. எத்தனையோ காரியங்களில் நாம் அறிவில்லாதவர்களாய் இருக்கிறோம். In so many things we do not have knowledge about that. எத்தனையோ காரியங்களில் அறிவு உள்ளவர்கள் என்று நினைத்து எல்லாம் தெரியும் என்று நினைத்து எங்கேயோ போய் மோதி விடுகிறோம். In so many things we think that we know everything and finally we go and dash somewhere. சுயபலத்தினால் எங்கேயும் போக முடியாது. With our self strength we cannot go anywhere. நரகத்துக்கு தான் போக முடியும். We can be headed only to hell. ஆகையால் நமக்கு இரட்சகர் தரப்பட்டிருக்கிறார். So a savior is being given to us. அந்த இரட்சகர் இயேசு நம்மத்தில் இருக்கிறார். That savior Jesus is in our midst. அவரை ஆராதிக்கவும் ஆராதனையில் அவரை பிடித்துக் கொள்ளவும் நாம் வந்திருக்கிறோம். And we have all come here to worship him, and in this worship we might hold upon to him. நம்முடைய ஆராதனைக்கு ரெண்டு கை உண்டு. And in our worship we have two hands. அந்த ரெண்டு கையை கொண்டு பாடுகிற விதத்துல ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். In the way that we sing with our two hands, it should be in such a way that we hold on to the Lord tightly. அடுத்த பாட்டில் நாம் இப்படி பாடுகிறோம், ஆண்டவரே நீர்தான் என்னை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், உம்முடைய கிருபையில் குற்றமற்றவனாய் நிற்க என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. In the next song we are going to sing, oh Lord, you have to protect me, you have to preserve me, and you have to preserve me blameless till the very end. நாம் பாடுகிற விதத்துல அந்த sense of urgency, ஆண்டவரே எனக்கு அவசரமா நீர் தேவை ஆண்டவரே என்கிற அந்த பாடுகிற விதத்துல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஆத்துமாவின் ரெண்டு கரங்கள் அப்படியே இயேசுவை அணைத்துக் கொள்ள வேண்டும். And with the sense of urgency that when we sing that song, by our two hands, by our soul, we should cling on to the Lord. இப்பொழுது அந்த பல்லவியை மாத்திரம் கைகளை தட்டாமல் ஒப்பு கொடுத்து நாம் பாட போகிறோம். Now we are going to sing this chorus without clapping our hands, and we are going to yield ourselves and sing that chorus. இந்த பல்லவியை பாடும்போது நமக்கு ரெண்டு அறிவுகள் வேண்டும். And while we sing this chorus, we need to have two knowledge. அது என்ன தெரியுமா? Do you know what is that? ஒன்று, நாம் எவ்வளவு மட்டமானவர்கள், நாம் எவ்வளவு ஒன்றுக்கும் உதவாதவர்கள், அதான் முதல் அறிவு. And the first knowledge is how base we are and how useless we are. இரண்டாவது, தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மேன்மையானவர். And the second knowledge is how great is our God and how majestic he is. ஆகையால் நம்முடைய இயலாமை நிமித்தம் அவர் அதிகமாய் நாம் எட்டி பிடிக்க வேண்டும். And because of our inability we have to hold on to him, lean upon him and hold on to him. அந்த பல்லவி அப்படி பாடுவோமா? Shall we sing that chorus in such a way? முடிந்தால் முழங்காலில் நின்று ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை குற்றமில்லாதவனாய் என்னை காப்பாற்றும், என்னை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. If it is possible, let us all be on our knees and let us lift up our hands and sing unto the Lord, saying, oh Lord, protect me, preserve me and keep me blameless till the very end. பாலிக்கனே நின் கிருபையில் காத்திடனே குற்றம் கூடாதம் எம்பரே. பாலிக்கனே நின் கிருபையில் காத்திடனே குற்றம் கூடாதம் எம்பரே. நாம் கைகளை உயர்த்துவது, முழங்கால் நிற்பது வெறும் ஆக்ஷனாக மாறிவிடக் கூடாது. Being on our knees and lifting our hands, it is not only to be an action. என்னால முடியல ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே என்கிறதான அந்த அவசரம், அந்த ஏக்கம் நமக்குள் எழும்பட்டும். Let that sense of urgency, let that yearning be, oh Lord, I am not able, I cannot, let it rise in our midst. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் எவ்வளவு பலவீனன், அவர் இல்லாமல் நான் செத்து விடுவேன் என்கிற உணர்வோடு நாம் பாடுவோமா? From the depths of the heart, let us consider how weak we are. If at all you are not with me, I will die. With that sense, let us sing that chorus. பாலிக்கனே நின் கிருபையில் காத்திடனே குற்றம் கூடாதம் எம்பரே. பாலிக்கனே
നടത്തുവാൻ ശക്തനാം നാഥ, എന്നാദി അന്തവും അറിയുന്നവൻ നീ, തിരുഹിതം തന്നെ എന്നാശയും എന്നിഷ്ടമൊന്നും വേണ്ട. തിരുഹിതം തന്നെ എന്നാശയും എന്നിഷ്ടമൊന്നും വേണ്ട. കാത്തിടണേ കുറ്റം കൂടാന്ത്യം വരെ, പാലിക്കണേ കാത്തിടണേ കുറ്റം കൂടാന്ത്യം വരെ. മാധുര്യമേറിയും ദിവ്യപ്രമാണങ്ങളും വീഞ്ഞതും ശ്രേഷ്ഠതയിലും തീമയത്താനെന്നും തന്നതിനാ എന്നുള്ള മോഹിക്കുന്നേ. തീമയത്താനെന്നും തന്നതിനാ എന്നുള്ള മോഹിക്കുന്നേ. കാത്തിടണേ കുറ്റം കൂടാന്ത്യം വരെ, കാത്തിടണേ കുറ്റം കൂടാന്ത്യം വരെ. വ്യാജത്തിലെക്കാൾ വീഴാതെ സൂക്ഷിക്കുവാൻ നിൻ പാതയിലെ ജീവൻ പുതുക്കി തിരുനാമഭക്തിയെ വർദ്ധിപ്പിക്കുന്നത വചനത്തെ നിൽക്കണമേ. തിരുനാമഭക്തിയെ വർദ്ധിപ്പിക്കുന്നത വചനത്തെ നിൽക്കണമേ. വിശ്വാസം
shabakatuda karama katuda karama yo raba shabakatuda karama shabakalamania nibaba santrudia sankarabania today. Thank you Lord, we thank you Lord, we thank you appa. Stotram Yesuve, stotram Yesuve, stotram Yesuve. கடைசி சரணம் இப்படி சொல்லுகிறது. The last stanza says like this. ஆண்டவரே விசுவாச வீரர்கள் குறைந்து கொண்டே நன்றாய் குறைந்து கொண்டே இருக்கிறதான அதிகமாய் குறைந்து கொண்டே இருக்கிறதான இந்த நாட்களில் Oh Lord, in these days when all the heroes of faith they are on the decrease, பூமியில் விசுவாசம் குறைந்து கொண்டு இருக்கிறதான இந்த நாட்களில் and in these days where faith is decreasing in this earth, நல்ல போராட்டத்தை போராடி என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. Oh Lord, be merciful so that I might fight the good fight of faith and keep my faith. Please have mercy upon me. இதற்காக நாம் எல்லாரும் முழங்காலில் நின்று ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். For all this we are going to all be on our knees and we are going to pray for 1 minute. உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். You pray for yourself, your family and your children. பெற்றோர் ரட்சிக்கப்படவில்லை என்றால் பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுங்கள். If parents are not saved, children pray for your parents. பெரிய விசுவாச துரோகம் விழுகை நடந்து கொண்டிருக்கிற காலம். This is the days where there is a going of faith. கிறிஸ்தவ உலகத்தில் பிரகாசமாய் இருந்தவர்களை பிசாசு தள்ளுகிறதான காலம். These are the days where Satan is bringing down all the people who are shining for Jesus. இந்த நேரத்தில் தான் முந்தின நாட்களை விட அதிகமாக ஜெபிக்க வேண்டிய காலம். It is in these days we have to pray more than the former days. உங்களுடைய குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு இப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள். So that your family might not be destroyed, pray now. நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு இப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள். So that you might not be deceived, pray now. ஒரு அறிவோடு ஜெபம் பண்ணுங்கள். Let us pray with that knowledge. வெளிப்பாடோடு ஜெபம் பண்ணுங்கள். Let us pray with that revelation. வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். Let us pray with that zeal. ஜெபிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்கிற அறிவோடு ஜெபம் பண்ணுங்கள். If we do not pray having understanding what will happen, pray. ஆண்டவரே நாங்கள் மோசம் போகாதபடிக்கு நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீர் எங்களை காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கிறதா இந்த காலத்து நீர் எங்களை காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. எங்களில் பலன் இல்லை அப்பா, பலன் இல்லை அப்பா. அப்பா விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே நீர் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே, நீர் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்கவேன், ஆண்டவரே நீர் காப்பாற்றவேன். உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை இயேசுவே எங்கள் மேல் உதிக்கட்டும் அப்பா. எங்கள் குடும்பங்களை காப்பாற்றும், எல்லா சபையாரை காப்பாற்றும் ஆண்டவரே. மவுண்ட் சபையாரை காப்பாற்றும், வாலிபர்களை காப்பாற்றும் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord. We praise, we praise, we praise you Lord. Stotram Yeswe, Stotram Yeswe. Thank you Lord, we thank you Jesus. கர்த்தர் ஒரு வசனத்தை நினைப்பூட்டுகிறார். God is bringing to mind a verse. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசி. 2 Timothy chapter 2, let's read verse 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். அது 19ஆம் வசனம், சாரி 19ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது. ஆமென். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். God knows them that are him. கர்த்தர் உங்களை அறிவார். God knows you. என்னை காப்பாற்றும் என்று இப்பொழுது ஜெபித்தவர்களை கர்த்தர் அறிவார். All those who prayed the same me, God knows them. இப்பொழுது நான் பாடினோம், என் ஆதி அந்தமும் அறிஞவன் நீ, நீ என்னுடைய ஆதி அறிந்திருக்கிறே, அந்தமும் அறிந்திருக்கிறே. As we sang, you know my beginning, you know my end. என்னுடைய பலவீனத்தை நீர் அறிந்திருக்கிறீர். You know my weaknesses. நான் எங்கே விழுவேன் என்று நீர் அறிந்திருக்கிறீர். You know where I will fall. அங்கே நீர் என்னை காப்பாற்ற நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். Oh Lord, you are able to protect me in that place where I will fall. கர்த்தர் அவருடையவர்களை அறிவார். இதுதான் உறுதியான அஸ்திவாரம். This is a sure foundation that the Lord knows them that are his. கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? How many of you
me. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. Our God knows everything because he knows everything. இதுவரைக்கும் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். He that protected me hitherto, he will also protect me. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. All those that trusted in him, they will never be ashamed. அவர் உன்னை மாத்திரமல்ல உன் குடும்பத்தை அறிந்திருக்கிறார். Not only he knows you, but also he knows your family. உன் நிமித்தம் உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை அவர் அறிந்திருக்கிறார். Because through you, God knows your family that are not saved. உனக்கு அல்பாவாய் இருந்தவர் அவர்களுக்கும் அல்பாவாய் இருப்பார், நமக்கு ஓமைகாவாய் இருப்பார். He was alpha to you, he will also be an alpha and omega to them. அந்த தைரியத்தோடு அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? With that boldness and with that faith, let us all praise God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனை பேருடைய சரீரத்துல இன்றைக்கு வந்தவர்கள் மத்தியில வியாதிகள் உண்டு? How many of you who have come here have their sicknesses in their body? இல்லை என்றால் நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஆனா வீட்டில் சிலருக்கு வியாதி நிமித்தம் வராமல் இருக்கிறார்கள். Or perhaps you might be very well, but there are members of your family who are sick and they are not able to come to the presence of God. இப்படிப்பட்ட யாராவது கரங்களை உயர்த்துங்கள். And if at all there are some here, please lift up your hands. உங்களுடைய சரீரத்திலாவது உங்களுடைய வீட்டில் யாருக்காவது சுகமில்லை என்றால் நீங்கள் கரங்களை உயர்த்துங்கள். You or members, any of members of your family, if they are sick, lift up your hands. கர்த்தர் அவருடைய வல்லமை அனுப்ப போகிறார். God is going to send his power to us. அவருடைய தழும்புகளால் குணமானோம். Because by his stripes we are healed. பெத்தெஸ்தா குளத்தை கலக்கினது போல ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சமூகத்தை நம்மத்தில் தந்திருக்கிறார். As the Lord troubled the pool of Bethsaida, he is also going to trouble here. சிலுவை மரத்தில் ஏறுவதற்கு முன்பாக, before he ascended to the cross of Calvary, சாட்டை அடியே வாங்கிட்டு தான் ஏறினார். he accepted the scourgings and then he went there. அந்த சாட்டை அடியினால் அவருடைய சரீரத்தில் வந்த வரிகளினால் தான் நாம் குணமானோம் என்று அந்த மூல வசனம் சொல்லுகிறது. And the third stanza says, by his stripes that have been happened, by the scourgings that he have got, we are healed. மூல பாஷையில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. In the original tongue it is said like that. ஆகையால் அந்த தழும்புகள் அவருடைய சரீரம் வாரடினால் கிழிக்கப்பட்டதே, கோடு கோடாக அவர் சதை கிழிக்கப்பட்டது. And by his stripes and by that scourgings his body was all stripes and it was torn like that. அது நிச்சயமாக அந்த இரத்தம் அந்த சதை வீணாக போகாது, தரையில் விடாது. Surely the blood and the flesh, it will never go in vain and it will never fall into the earth. இந்த தழும்புகள் இன்றைக்கு ஆவியின் மண்டலத்திற்கு போய் சென்று இப்போது நம் மத்தியில் அது காணப்படுகிறது. And this stripes, it goes now to the spiritual realm and it speaks for us. அது எந்த வியாதியா இருக்கட்டும், whatever be that sickness, அது உங்களை பயப்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான வியாதியா இருக்கட்டும், perhaps it might be a chronic disease that threatens you, அவர் தழும்புகளால் குணமானோம். by his stripes we are healed. அப்படியே ஒரு குழந்தை போல் அதை நம்புங்கள். Accept it as a babe. எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள்? நாம் அதற்கு அந்நியர்களா இருக்க வேண்டுமா? How many are there who have experienced this? Are we supposed to be strangers to that? செத்தவர்கள் எழும்பி இருக்கிறார்களே, even the dead are risen. கேன்சர் வியாதி உள்ளவர்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்களே, people who are cancer sick, they are being healed. உன் வியாதி என் ஆண்டவருக்கு எம்மாத்திரம்? What is your sickness for my God? அவருடைய தழும்புகளுக்கு முன்பாக உன்னுடைய வியாதி எம்மாத்திரம்? Before his stripes, what is that sickness? அவருடைய தழும்புகளால் குணமானோம். By his stripes we are healed. நீ பெரிய சிக்கனும் மட்டனும் சாப்பிட அவசியமில்லை, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். வெறும் பிரெட் வாங்கி சாப்பிட்டால், தண்ணீரோடு சாப்பிட்டால் கர்த்தர் அதே ஆசீர்வதித்து உன் வியாதியை விலக பண்ணுவார். ஆமென். It is not that if you eat chicken and mutton you will be whole, but if you prayerfully eat the bread, the Lord
shall bless your bread and water and he shall heal you. ஒரு கவிதையை சொல்லுகிறது போல வாய்ப்பாடு சொல்லுகிறது போல சொல்ல வேண்டாம், விசுவாசத்தோடு சொல்லுங்கள், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். Let us not recite it or let us not say it as a poem, but let us say it with faith, by his stripes I am healed. இயேசுடைய கை மேலே கட்டப்பட்டிருக்கிறது. And the hands of Jesus are tied upward. சரீரத்தில் இருக்கிற வஸ்திரத்தை உரிந்து இருக்கிறார்கள். And they have stripped off him his clothes. ஒரு சாட்டை எடுத்து பலார் என்று அடிக்கிறார்கள். They took a scourge and they beat him. ஏறக்குறைய 40 அடிகள். And almost 40 scourges. கண்களை மூடி அதை பாருங்கள். Close your eyes and see that. நம்முடைய வியாதி மாற வேண்டும் என்று அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. So that our sicknesses might be changed. His flesh was torn. அந்த அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். And I am healed by that stripe. கண்களை மூடி விசுவாச கண்களை திறந்து அந்த தழும்புகளை பார்த்து சொல்லுங்கள், அந்த தழும்புகளால் நான் குணமானேன். Close your physical eyes and open your spiritual eyes and see that stripes and say in faith that I am healed by that stripes. என் நிமித்தம் அவர் காயப்பட்டாரே, அந்த தழும்புகளால் நான் குணமானேன். On behalf of me he had got all those stripes, and that stripes by that stripes I am healed. என் வியாதிகளை சுகமாக்கும்படியாக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரே, அந்த தழும்புகளால் நான் குணமானேன். So that I might be healed, he accepted that stripes, and by that stripes I am healed. வாயை திறந்த விசுவாசத்தோடு அதை சொல்லுங்கள். Open your mouth and say it with faith. என் வியாதி நிமித்தம் அவர் காயப்பட்டாரே, அந்த தழும்புகளால் நான் குணமானேன். He was bruised for my sicknesses, and by that stripes I am healed. நம்முடைய உச்சரிப்பில் ஒரு அதிகாரம் வல்லமை உண்டு. There is an authority in our confession. விசுவாசத்தோடு வெளியே வருகிற வார்த்தைகளில் ஒரு வல்லமை உண்டு. There is an authority with the words that proceed out of faith. எப்படி இயேசுவின் தழும்புகளிலிருந்து வந்த ரத்தம், இயேசுவின் தழும்புகளிலிருந்து வந்ததான சதை அது தரையில் விழாமல் உன் வியாதியில் விழுகிறதோ, உன் வியாதி குணமாக்குகிறதோ, அதே போல உன் விசுவாசத்தின் அறிக்கை தரையில் விழாது, அது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய காதுகளில் எட்டிக் கொண்டிருக்கிறது. As the blood and as the flesh and body of Jesus did not fall in vain on the earth, as so also the words of your mouth which comes from faith, it will not go in vain, it will go to heaven and do that it is sent. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். I am healed by his stripes. அவருடைய தழும்புகளால் குணமானேன். I am healed by his stripes. நான் சாகாமல் பிழைத்து I will not die and I will live. நான் கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்துவேன். I will manifest, proclaim the works of my God. நான் சாகாமல் பிழைத்து without dying I will live. நான் கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்துவேன். I will proclaim the works of my God. இயேசு சுகமளிக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருப்பேன். I will be a witness that my Jesus can heal me. என் ஆத்துமாவை ரட்சித்தவர் என் சரீரத்தையும் குணமாக்குவார். He that saved my soul, he will also heal my sickness. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. All they that trusted in him, they will never be put to shame. இந்த உலகத்தில் எந்த மருந்துக்கும் இல்லாத வல்லமை இயேசுவின் தழும்புகளுக்கு உண்டு. There is the power in the stripes of Jesus which no medicine in this world has. அவருடைய நாமம் ஊற்றுண்ட தைலமாய் இருக்கிறது. His name is a oil, ointment poured forth. உங்களுடைய விசுவாசம் பலனடையும் பொழுது, when your faith is strengthened, எந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் பலப்படுகிறதோ, to that extent that your faith is strengthened, அந்த அளவுக்கு உங்களுடைய வியாதி பலவீனப்பட்டு போகும். and to that extent your sickness will be weakened. எந்த அளவுக்கு உங்களுடைய பயம் மாறுகிறதோ, to that extent your fear is changed. அந்த அளவுக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த வியாதி பயப்பட ஆரம்பிக்கும். to that extent the sickness in your body, it will start to be afraid. ஒரு முறை ஒரு பாஸ்டர் கிட்ட இப்படி சொன்னார்கள். Once it was said to a pastor like this, பாவம் பாஸ்டர், நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க. a poor pastor, you are suffering like this. யார் பாவம் என்று பாஸ்டர் சவால் விட்டார். But immediately the pastor challenged, who is poor or pitiful? அந்த வியாதி தான் பாவம், அது ஏன் கிட்ட மாட்டிட்டு இருக்கு இப்போ. It is that sickness it has to be pitied because it has come to me now. அதுபோல உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி தான் பாவம், அது உங்களுடைய சரீரத்தில் தெரியாமல் வந்து விட்டது. இப்போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி அதை நிர்மூலமாக்க போகிறது. So also the sickness that has come to your body, it is pitiful, it has come without knowledge who you are. By the power of God, it is going to be destroyed. ஆமென். அவருடைய தழும்புகளால் குணமானோம். By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் குணமானோம். By his stripes we are healed. இப்பொழுது அந்த விசுவாசத்தோடு கூட நாம் இந்த மூன்றாவது தமிழ் பாட்டை பாட போகிறோம். With that faith we are going to sing the third Tamil song. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்.
by his stripes I am healed. சாதாரணமாய் பாட வேண்டாம். Do not see it in an ordinary way. விசுவாசத்தோடு பாடுங்கள். Sing it with faith. ஆண்டவர் ரெண்டு காரியங்களை செய்ய போகிறார். God is going to do two things. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை தர போகிறார். He is going to deliver you from your sickness. இரண்டாவது வியாதிகளை சுகப்படுத்தக்கூடியதான வரத்தையும் அவர் தர போகிறார். Secondly, he is also going to give the gift of healing for you. ஒரு பாஸ்டர் சொன்னார். A pastor once said, யார் யாரெல்லாம் தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறார்களோ, all those who experience the divine healing, அந்த எந்த வியாதியிலிருந்து நீங்கள் சுகமானீர்களோ தெய்வீக சுகத்தினால அந்த வியாதியை சுகப்படுத்த அதிகாரத்தையும் தேவன் கொடுப்பாராம். in the same sickness and disease that you have been healed by divine power, by that power you are going to be given the gift of healing. அந்த தைரியத்தோடு நாம் பாடுவோமாக. Let us sing with that boldness. அந்த விசுவாசத்தோடு நாம் பாடுவோமாக. Let us sing with that faith. விசுவாசத்தோடு, அதுதான் முக்கியம். அவர் தழும்புகளால் குணமாகினே, அவர் தழும்புகளால் குணமாகினே, அவரே சுமந்தார் எங்கள் நோவை. ஆமென். அவரே சுமந்தார் எங்கள் நோவை. அவர் பாடுகளால் அதின் பலம் அளித்தார். அவர் பாடுகளால் அதின் பலம் அளித்தார். அரியதொரு வைத்தியரே, அரியதொரு வைத்தியரே, குணமாகி 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 இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா. 12 ஆண்டுகள் கொடுநோயதினால், 12 ஆண்டுகள் கொடுநோயதினால் இந்நிலம் வருந்தி வந்த மாதை, இந்நிலம் வருந்தி வந்த மாதை, மகளே தினம் பெரு சுகமானாய் எனவே, மகளேலூயா சபகரனாவே மணிக்க மகேஸ்வரிலே, ஹalleluya மணிக்க மகேஸ்வரிலே, குணமானே 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 இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா. சித்தமுண்டனக்கு சுகமாவன, சித்தமுண்டனக்கு சுகமாவன, சத்திய பட்டுவே புஷ்டபதி, சத்திய பட்டுவே புஷ்டபதி. சந்தோஷ பகர்ந்த இயேசு என்னும் மறந்தே, இயேசு என்னும் மறந்தே, சந்தனமே நாக்குமவே, ஹalleluya சந்தனமே நாக்குமவே. குணமாகி 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 இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா. பதினெண் நடுகள் கொடியாயிருந்தார், பதினெண் நடுகள் கொடியாயிருந்தார், அனங்கை நிமிரச் செய்தார், அனங்கை நிமிரச் செய்தார். சாத்தானின் தலையை நசுக்கிற வல்லவர், சாத்தானின் தலையை நசுக்கிற வல்லவர். சத்தியமே Thank you Jesus. குணமாகி 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 இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா. வார்த்தை நம்பு கருவி ஜனமே, வார்த்தை நம்பு கருவி ஜனமே, கருவில் அருந்து இயேசுவல்லா, கருவில் அருந்து இயேசுவல்லா. கருவின் இதயம் பூரணமாயவர்க்கே, கருவின் இதயம் பூரணமாயவர்க்கே, இவரும் தன் ராட்சதரே, வரங்களை தந்து கொண்டிருக்கிறார். குணமானே 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 இயேசுவின் தழும்புகளா,
உந்தனக்கு சுத்தமாவதென சுத்தமாவதென சத்தியா பட்டதே கஷ்டம் போகி சத்தியா பட்டதே கஷ்டம் போகி சந்தோஷம் பகர்ந்து இயேசு என்னை பாருங்கள் சந்தோஷம் பகர்ந்து இயேசு என்னை பாருங்கள் சந்தோஷமென துணவா சந்தோஷமென துணவா குணமாவே 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 இயேசுவின் தழுவுகளா இயேசுவின் தழுவுகளா 17 நாடுகள் கொடியாயிருந்த அழகை நிமிடம் செய்தார் அழகை நிமிடம் செய்தார் சாத்தானின் தலையை நசுக்கிற வல்லவர் சாத்தானின் தலையை நசுக்கிற வல்லவர் சக்தியுமே என கருத்தார் சக்தியுமே என கருத்தார் சாத்தானின் தலையை நசுக்கிற வல்லவர் சாத்தானின் தலையை நசுக்கிற வல்லவர் சக்தியுமே என கருத்தார் சக்தியுமே என கருத்தார் சாத்தானின் தலையை நசுக்கிற வல்லவர் குணமானே 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 இயேசுவின் தழுவுகளா இயேசுவின் தழுவுகளா குணமானே 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 இயேசுவின் தழுவுகளா Shabakatida Nipara Karankalankatida Sabakala Bakatuda Riabau Shabakatudan Kara Mankala Satidan Karaba Riabau Satudan Kala Mankara Sadulan Karabania Riabau Shabakala Bakarabania Tuda. Thank you Jesus, we praise you. நான் இதை விசுவாசிக்கிறேன். I believe. இங்கே சிலர் சுகமாகிறது மாத்திரமல்ல, not only people here are being healed. கூட்டத்துக்கு வர முடியாமல் வீட்டில் இருக்கிற சிலர் சுகமாய் கொண்டிருக்கிறார்கள். People who are not able to come to the presence of God in their houses are also being healed. நீங்கள் சாதாரணமாய் கைகளை தட்டினால் ஒன்றும் நடக்காது. It will not, nothing will happen if you clap your hands ordinarily. இது தேவனுடைய சமூகம். This is the presence நீங்கள் of God. தேவனுடைய பரிசுத்தவான்கள். You are the saints of God. நீங்கள் கைகளை தட்டி விசுவாசத்தினால் பாடினால் அங்கே ஒன்று நடக்காமல் இருக்காது. When you clap your hands with faith, something should happen. உன் சரீரத்தில் இருக்கிறது மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கலாம், ஆனால் நீ பயப்படாதே. அந்த வியாதியை விட என் ஆண்டவரின் தழும்புகள் பெரிதா இருக்கிறது. Perhaps the disease that is a deadly disease, but more greater than the disease, my God is greater. ஆகையால் அந்த வியாதியை பார்த்து நீ பாடுங்கள். So look unto the disease and sickness and sing that song. நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்றால் வியாதியஸ்தரை பார்த்து பாடுங்கள். If you are whole, look unto the sick people and sing that song. இன்றைக்கு சபையில் குணமாக்கும் வரங்கள் கிரியை செய்ய போகிறது. Today the gift of healing is going to operate in the church. நீங்கள் ஜெபிக்க அவசியம் இல்லை. There is no need for you to pray. நீங்கள் வியாதியஸ்தர் பக்கத்தில் நின்றால் அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள் தெரியாமல் பக்கத்தில் நடந்தால் உன் வல்லமை அவர்களை தொட போகிறது. It is enough that you be standing beside the sick people without the knowledge. The power of healing will go to them and heal them. சாத்தானின் தலையை நசுக்கின வல்லவர், சாத்தானின் தலையை நசுக்கின வல்லவர், சக்தியுமே எனக்கு அளித்தார், சக்தியுமே
சக்தியுமே எனக்கு அளித்தார். சாத்தானின் தலையை நசுக்கின வல்லவர், சாத்தானின் தலையை நசுக்கின வல்லவர், சக்தியுமே எனக்கு அளித்தார். சக்தியுமே எனக்கு அளித்தார். குணமானேன், குணமானேன். விசுவாசத்தோடு கைகளை நன்றாய் கட்டி நன்றாய் பாடுங்கள். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், குணமானேன். இயேசுவின் நாமத்தினால் சுகம், இயேசுவின் ரத்தத்தினால் சுகம், இயேசு அனுப்பின வார்த்தையினால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம், தேவ சமூகத்தினால் சுகம். இதா மங்கராவ் ஷபக்கத்திதான் கரபாவ் ஷபாலியா கரபானா மங்கத்துடா ஓ ரபாவ் ஷபக்கல பக்கத்துதான் கலபாலியாந்துடா. Thank you Jesus, thank you Jesus. இனிமேல் உன் வியாதியை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். No more, you should not think about your disease. அதை ஏற்கனவே இயேசு சுமந்து விட்டார். Jesus has already borne that sickness. அது உன் சரீரத்தில் இல்லை, அது இப்ப தேவனுடைய தோளின் மேல் சுமக்கப்பட்டிருக்கிறது. It is no more in your body, but it is upon the shoulders of Jesus. திருப்பி போக வேண்டிய இடத்திற்கு அவர் அனுப்புவார். And he will send that where it has to go. நீயோ சுகமாய் இருக்கிறாய். But you will be perfectly whole. இனிமேல் உன் வியாதியை பார்க்காதே. Do not ever even see your sickness. வியாதியை நீ கவனிக்காதே. Do not consider your sickness. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். By his stripes I am healed. அதே விசுவாசித்துக் கொண்டே இரு. Keep believing that. தேவனுடைய சமூகத்திற்கு முன்பா பர்வதங்கள் மெழுகு போல் உருகுமே, உன் வியாதி உருகிவிடும். And before the presence of God, even the mountains shall melt, so also your sickness also shall melt before him. அவர்தான் அரியதோர் வைத்தியர் என்று நாம் பாடினோமே. And we also sang that he is a physician. இயேசுவை இரட்சகராக மாத்திரமல்ல, டாக்டராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Not only accepting Jesus as a savior, all those who accepted Jesus as their physician or doctor, lift up your hands. இந்த இயேசுவை உயிரோடு மரித்தவர்கள் மத்தியிலிருந்து உயிரோடு எழுப்பினது ஒரு சக்தி இருக்கிறது. And in this Jesus, he has the power to quicken or make alive people who are dead. உங்களுடைய சரீரத்தில் ரத்தம் ஓடுகிறது போல இந்த சக்தி உங்களுடைய சரீரத்தில் ஓடிக்கொண்டு உங்களுடைய வியாதிகளை மாற்றிக் கொண்டு இருக்கிறது. As the blood flows into your body, so also this power also it is flowing into your body. கண்களை மூடி இந்த வசனத்தை வாசிக்க கேட்போமாக. Let us close our eyes and let us hear this verse being read. ரோமர் 8ஆம் அதிகாரம். Romans chapter 8. கண்களை மூடி அந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். Close your eyes and accept that verse as it is. 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. மரணத்தின் பிரமாணம் என்கிற ஒரு பிரமாணம் உண்டு. There is a law of death. அந்த வியாதி மூலமா அந்த பிரமாணம் கிரியை செய்யும். And through that sickness this law will operate. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? But what does this verse say? கிறிஸ்து இயேசுவினாலே, by Christ Jesus, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், the law of the spirit of life, என்னை அந்த மரணத்தின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. hath made me free from the law of sin and death. இனிமேல் இயேசுவுடைய சரீரத்துக்குள் இருந்ததான அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் தான் உங்களுக்குள் கிரியை செய்யும். So henceforth the law of the spirit of life that was in the body of Jesus Christ, it is going to operate in your body. இதை விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்துங்கள். All those who believe this, lift up your hands. எந்த வியாதியை மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை கொண்டு வர கிருமி உங்களுடைய சரீரத்தை தொட்டால் அந்த கிருமி செத்துவிடும், நீங்கள் பிழைப்பீர்கள். And whatever disease that be, even it is a deadly disease, when it touches your body, it shall be destroyed. இதுதான் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். This is the law of the spirit of life. என்னை மரணத்தின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று.
in death. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Stotram, stotram. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.